நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் நம்பிக்கையே, இளைஞர்களின் எழுச்சியே, எங்களின் எதிர்காலமே, திராவிட பெருநதி, முன்னேற்ற தமிழ்நதி, கழகத்தின் ஜீவநதி, எங்களின் உதயநிதியே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் துணை முதல்வரே. மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பல்வேறு தரப்புகள்ல இருந்து தலைவர்களும் பிரபலங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. அவருடைய ஆளுமை திறன் பற்றி பிரபலங்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா நான் கூட எல்லாரும் மாதிரியும் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது. ரொம்ப சரியாக பண்ணுறாரோ, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப துள்ளலாகவும் ஆர்வமாகவும் சில பணிகளை அவர் எடுத்து பண்ணுற விஷயம் இளைஞர்கள் அரசியலுக்கு வருவதற்கு ஒரு இன்னும் ஊக்கத்தையும் பெரிய ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்துகிற விதத்தில் தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை, அப்படிக்கு சொல்ல முடியாது. வாரிசுக்கு பதவி கொடுத்துடலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு திறமை தேவைப்படுகிறது, உழைப்பு தேவைப்படுகிறது, பொறுமை தேவைப்படுகிறது. அவர் இப்போ எம்எல்ஏவாக அவருக்கு கட்சியில் பணி கொடுத்தது வாரிசுக்காண்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பணி இளைஞரணி மாநில செயலாளராக கொடுக்கும்போது அதை சிறப்பாக செஞ்ச வாசி தான் எம்எல்ஏ பதவி அவருக்கு கிடைக்குது. அந்த எம்எல்ஏ பொறுப்பில் ஜெயிச்சதுக்கு பிறகு அந்த தொகுதியை தன்னுடைய ஒரு உறவுகளுக்கான ஒரு குழுமம் மாதிரி அந்த குழுவாகவே அந்த தொகுதியை அவ்வளோ அழகாக அவர் பார்த்துக்கிட்ட விஷயந்தான் அவர் மந்திரியாக்குது. அப்போ என்னென்னா, வாரிசுக்காகத்தான் பொறுப்பு கொடுத்தாங்கன்னு நாம் வச்சுக்கிட்டா கூட அந்த பொறுப்பை நிலைநிறுத்துவதற்கும் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு திறமை வேணும். அதை ரொம்ப சரியாக பண்ணுறாருன்னு தான் எனக்கு தோணுது. அதனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வாரிசுக்காக கொடுத்ததாக எனக்கு தோணலை, அவர் திறமைக்காக கொடுத்ததாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இதை அந்த கட்சி முடிவு பண்ணணும், தொண்டர்கள் முடிவு பண்ணணும். நான் பொதுமக்களாக வரும்போது அவருடைய செயல்பாடுகள் எம்எல்ஏ இளைஞரணி மாநில செயலாளராக இருந்த போதும் சரி, எம்எல்ஏவாக இருந்த போதும் சரி, இப்போ அமைச்சராக இருக்கும்போது இருந்த போதும் சரி, மற்றபடி இப்போ துணை முதலமைச்சராக அவர் வந்த போதும் சரி, அவருடைய செயல்களே சிறப்பாக இருக்குது. இதை அந்த கட்சும் அந்த தொண்டர்களும் முடிவெடுக்கிற விஷயம். இதில் நம்ம அடுத்த கட்டத்தை இப்படி தான் வரணும்னு எதிர்பார்க்குறதும் இல்லை, அதுக்கான தகுதி இருக்குது அப்படிங்கிறது நான் ஒரு தீர்மானத்துக்கு வர்றது சரியாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இயக்கம் இது இயங்கி கொண்டிருக்கிற இயக்கம். அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் ஆங்காங்கே இளைஞர்களை எப்படி வழி நடத்துகிறார், அவர்களுக்கு எதிர்காலம் எப்படி வடிவமைத்து தர வேண்டும், இந்த திராவிட இயக்கத்தை எப்படி மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், அது மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் அண்ணாமலையாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அவர்கள் எதை நோக்கி பயணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் முதல்வர் என்ற நாற்காலியை நோக்கி பயணம் செய்கிறார். ஆனால் இவர் நம்முடைய துணை முதல்வர்கள் அது கிடையாது. இங்கே இருக்கிற சமுதாயத்தை உயர்த்த வேண்டும், இளைய சமுதாயத்தில் அடுத்தது என்ன, இந்த திராவிட இயக்கம்னா என்ன, அதை சொல்லி கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார். இங்கே உழைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக முக்கியத்துவம் உண்டு. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமைசாலிகள். ஒவ்வொருத்தர் நாடாளுமன்றத்திலே மிகப்பெரிய விவாதம் செய்வராக இருப்பார்கள். இங்கே சட்டசபையில் நிறைய விவாதம் செய்வார்கள். எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. ஒவ்வொரு டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய தமிழக முதல்வர் கழக தலைவர் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. இன்றைக்கு தனக்குள்ள வேலைகளை பிரித்து செய்வதற்காக துணை முதல்வர் பதவியை கொடுத்திருக்கிறார். இளைஞரணி செயலாளர் பதவி எல்லாமே அவருடைய வேகத்திலே பர்ஃபெக்டா, அதாவது நேர்த்தியாக எப்படி படிப்படியாக கொண்டு செல்ல வேண்டுமோ அதை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காரு. அதை தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக செய்து கொண்டிருக்கார். விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஒருத்தர் வளரும்போது விமர்சனங்கள் இருக்கும். இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே வாவானா சொல்றாங்க. ஒரு சாரர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. சீமானா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், விமர்சனங்கள் இல்லாமல் வெற்றி கிடைக்காது. விமர்சனம் வர்றது வரட்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் விமர்சனங்களாலே வளர்ந்த இயக்கம். ஏன் அப்படின்னா அது வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை நோக்கி அவர்கள் விமர்சனங்கள் வைத்தாதான் அவர்கள் வெளியே தெரிவார்கள் என்பதற்காக தான் இப்போ இதே விஜய் வந்தாரு. யார சொன்னாரு? எந்த கட்சியும் சொல்ல, திமுக தான். ஏன்னா இன்றைக்கு வலுவான இயக்கம் இங்க தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அப்படி இருக்கும்பொழுது விமர்சனங்களை நாங்கள் ஒருபோதும் பொருட்டாக எடுத்துல அந்த விமர்சனம் நல்ல விமர்சனம் இருந்தால் நாங்கள் அதை உணர்ந்து என்ன பண்ண வேண்டுமோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். அதாவது எது ஒன்றுத்துல இப்போ ஒரு துறையை ஒருவரிடம் ஒப்படைக்கும் பொழுது அந்த துறையை உள்வாங்கி
அந்த துறையை நாம் எப்படி வெளிக்கொண்டோம். ஒரு அமைச்சரோட வேலை என்ன? எனக்கு ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ண முடியும்? அந்த விளையாட்டுத்துறையை மேம்படுத்த. அதே இப்போ மருத்துவத்துறை கொடுக்குறாங்க. மருத்துவத்துறை தான் அவர் கண்காணிக்க முடியும். கல்வித்துறை யார் இப்போ அறநிலைத்துறை, எல்லா துறைகளும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்தில் எங்கே இருந்ததுன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் அவருடைய திறமையை வைத்துக்கொண்டு அதை நாம் எப்படி முதலிடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றதை சிந்தித்து செயல்பட்டு கொண்டு வருகிறார். அந்த வழியில் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறையை கையில் எடுக்கும் பொழுது நாம் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இந்த துறையை நாம் வளர்த்தி பிடிக்க வேண்டும், உயர்த்தி பிடிக்க வேண்டும்னு அவர் வேலை செய்கிறார். அது வெளியே தெரியும் பொழுது அவங்களுக்கு அது புதுசாக தெரியுது. விளையாட்டுத்துறை அவங்களுக்கு புதுசாக தெரியுது. இப்போ அறநிலைத்துறை எடுத்துங்க, அவங்களுக்கு இது நாள் வரையும் அறநிலைத்துறைனா என்னென்ன தெரியாது. ஆனால் இது மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க. மருத்துவத்துறை எடுத்துங்க, கல்வித்துறை எடுத்துங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொருவரும் அவருடைய திறமையை வெளிக்கொண்டு மக்களுக்கு அதை நாம் காமிக்க வேண்டும்ன்றதுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அவங்களுக்கு அந்த துறையை கையில் கொடுத்துருக்கார். துணை முதல்வர் பொறுத்த மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த விளையாட்டுத்துறையை கையில் கொடுத்த காரணத்தினால நீங்கள் சொன்னீங்க, அடுக்கடுக்காக சொன்னீங்க, இந்த விளையாட்டெல்லாம் தூங்கி கொண்டு இருந்தது தமிழ்நாட்டில். இன்றைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்பட்டது. விளையாட்டு வீரர்கள் இளைஞர்கள் சம்பந்தப்பட்டது. நாளைக்கு இந்தியாவிலேயே நேஷனலில் நடச்சி பரிசுகளை பெற்றாலும் சரி, ஒலிம்பிக்கா இருக்கட்டும், ஏஷியா இருக்கட்டும், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வீரர் வெற்றி பெறனா அது யாருக்கு பெருமை? தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை, தமிழ்நாட்டு பெருமை. இதை போயிட்டு என்ன அவங்க செலவு பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் விமர்சனங்கள். அதனால அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக இளைஞரணி செயலாளர், அதே போல எம்எல்ஏ, துணை முதல்வர் பல்வேறு பொறுப்புகளை உதயநிதி அவர்கள் வகித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நீங்க எப்படி சார் அவருடைய பணிகள்லாம் இருக்கு? இல்ல, அவருக்கு நான் எப்படி பாக்குறேன்னா 24 மணி நேரம் எப்படி அவருக்கு 10 தான் எனக்கு பெரிய வியப்பா இருக்கு. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கேன், அதே மாதிரி ஒரு மருத்துவராகவும் இருக்கேன். எப்படி ஒரு மனிதர்னால ஒரு தமிழ்நாட்டு முழுமையா எப்படி அவர் பயணம் பண்ணி ஒன்று அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில் சர்வதேச அளவில் கொண்டு போய் வச்சிருக்காரு. அது செஸ் ஒலிம்பியாடில் அவர் நிறைய வேலைகள் பண்ணிட்டு ஆரம்பிச்சு பிறகு எல்லா சர்வதேச டோர்னமெண்ட்ஸ் நடத்தி ஃபார்முலா ரேசிங்லாம் சென்னையிலாம் பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்க. அது இன்டர்நேஷ்னல் லெவலில் அது கொண்டு வந்தனால எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் ஒரு இடத்துல நல்லா நடக்குதுனாலே நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தமிழ்நாடு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டு முதலீடு பண்ணலான்னு சொல்லிட்டு முதலீடுகள் டிரைவ் ஆரம்பித்ததே எங்களோட டெப்டி சிஎம் ஃபார்முலா ரேசிங் ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் பண்ணாங்க. ரொம்ப அழகாக ரன் பண்ணாங்க. பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் ரன் பண்ணாங்க. ப்ளஸ் ஸ்போர்ட்ஸில் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் நடத்தி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடத்தி பிறகு எல்லாரையும் ஸ்டேட் கொண்டு வந்துட்டு இன்னைக்கு கேலோ இந்தியாவில் நம்பர் 2nd பிளேஸ் கொண்டு வர அளவுக்கு ஃபெனாமினல் எஃபர்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு இனிமேல் தமிழ்நாடோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்கிற பெருமை அப்படின்னு நீங்களே சொல்லாமே. நீங்கள் கடந்த ஒரு 30 வருஷம் 40 வருஷம் யாராவது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னு நீங்கள் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாரும் உங்களால் சொல்லவே முடியாது. ஆனால் நம்மளோட டிராவிடியன் மாடல் கவர்னன்ஸில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் யாருன்னா இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன டெப்டி சிஎம்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா செக்டராக போய் ஆய்வுகள் பண்ணி எல்லா செக்டர்ஸ் உள்ள செக்ரட்டரிஸ் மினிஸ்டர்ஸ் வச்சு அரசோட திட்டங்களை எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க, எப்படி செயல்படுத்துகிறாங்க, என்னென்ன குறைகள் இருக்குன்னு ஸ்பாட் ஆன் போய் அவர் சொல்யூஷன் கொடுத்துட்டு வருது ஃபெனாமினலாக பார்க்குறோம். இப்போ சென்னை பெருமளவில் அப்போ அவர் வேலை செஞ்சது பார்த்தீங்கன்னா டெப்டி சிஎம் மட்டும் மாதிரி இல்லை, அவர் களப்பணியாளராக போய் அவர் வேலை செஞ்சார். மக்களை பெரும் வெள்ளத்தில் பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபட்டார். அதுக்கு முன்னாடி 3-4 கன்சல்டேட்டிவ் மீட்டிங். இப்போ நாங்களாம் பீப்புள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எம்எல்ஏஸோட கன்சல்டேட்டிவ் மீட்டிங் உங்கள் ஏரியாவில் உங்கள் தெருவில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஏன் அதுக்கு ப்ராப்பர் நிதி ஒதுக்கீடு செய்யப்படலன்னு அதிகாரிகள்கிட்ட அவரே சொல்லி அவரே ப்ரெஸ்ஸில் வர டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துன்னு மீடியாவில் ரிப்போர்ட்டிங் பண்ணி அதிகாரிகளை வேலை வாங்கி வச்சு அன்றைக்கி ரீவேம் பண்ணிட்டு இருக்காரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கவர்மெண்ட்டுக்கான மேஜரான டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் மக்களாக இருக்கிற பார்வை ஒன்று இருக்குது, அதிகார பார்வை இருக்குது. இவர் மக்கள் பார்க்குற பார்வையை அதிகார மட்டத்தில் அவர் கொண்டு போய் சேர்த்து மக்கள் இந்த நிலையில் நிற்கிறாங்க, பொதுமக்கள் எந்த நிலையில் பாதிக்கப்படக்கூடாது, விளிம்பு நிலை மக்கள் எந்த நிலையில் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் செயல்பட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் டெப்டி சிஎம்னு எல்லாரும் இது வாரிசு அரசியல், இது குடும்ப அரசியல்னு சொன்ன கிரிட்டிசிசம் பண்ண வாய்ங்கெல்லாமே அமைதியாயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பம்பரமாக சுற்றுற ஒரு களப்பணியாளர் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக அவர் செயல்படுறது எல்லாருக்கும் வியப்ப இருக்கிறது தான் நம்ம நிதாசன உண்மை. அது சனாதன இஷ்யூ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போலீஸ் வரைக்கும் ஹைகோர்ட்ல ஏற்பட்ட இஷ்யூ
நான் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கேன் அப்படின்னு இப்ப வரைக்கும் அது வந்து ரொம்ப சம்பவமா இருக்காங்க. குறிப்பாக இந்த கொள்கை பகைவர்கள் எப்படி சார் உதயநிதியை பாக்குறாங்க? இல்ல அடிப்படையிலே நீங்க பாத்தீங்கன்னா, இவர் வந்து வெளிப்படையா நான் வந்து பகுத்தறிவாதி, வெளிப்படையா நான் பெரியாரின் தொண்டன் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே அதை பத்தி அவர் எந்த ஒளிமறைவே இல்லை. அப்போ வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, நம்பிக்கையுள்ள மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா, தங்கள் தலைவர்கள் எந்த கொள்கையில இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. தலைவர்களோட தனி மனுஷ நம்பிக்கைகளை பத்தி நினைக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு திராவிட இயக்க கொள்கை உள்ளவங்க பத்தி தான் தலைவனா இருக்கணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்பில்ட் ஃபார்முலா இருக்கு. ஸோ தங்களோட தலைவர் வந்து மாநில உரிமைகளை பத்தி பேசணும், தங்களோட தலைவர்கள் பகுத்தறிவு பத்தி பேசணும், தங்களோட தலைவர்கள் வந்து மொழி உணர்வு பத்தி பேசணும், தமிழ்நாட்டு நலன் சார்ந்து பேசணும், அவர் சமூக நீதி அரசியல்ல தெளிவா இருக்காரான்னு பார்ப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டோட மக்களோட எதிர்பார்ப்பாங்க தலைவர்கள். அப்ப நீங்க நான் சொன்ன எல்லா வரிசையிலையும் 100 மார்க்ஸ் வாங்கிட்டாரு நம்மளோட துணை முதல்வர். ஏன்னா இப்ப அவர் வந்து இளைஞர் அணி, அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் ட்ரெயின் பண்ண விதம் இருக்கு பாத்தீங்களா. நாங்களாம் நிறைய பாசறை கூட்டங்களை போய் ட்ரெயின் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல போய் கிராமமா போயிட்டு பாசறை கூட்டங்களை திராவிட இயக்க வரலாறு, அப்புறம் மாநில சுயாட்சி பத்தியான ட்ரைனிங் ப்ரோக்ராமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் நீட்டுக்கு எதிர்ப்பாக அவர் பண்ண வந்து போராட்டங்கள், அது வந்து உண்ணாவிரத போராட்டமா இருக்கட்டும், இல்லை நம்ம தபால் ஜனாதிபதிக்கு அனுப்புகிற தபால் போராட்டங்களாக இருக்கட்டும். பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொள்கை படிவங்களாக இப்போ வந்து மாபெரும் பேச்சு போட்டி நடத்தினார். கிட்டத்தட்ட 17,000 பேர் இளைஞர்கள் பெண்களும் சேர்ந்து வேரியஸ் தலைப்புகள், பெரியார் இந்த நிலைக்கு ஏன் தேவை, பெரியாரியம் ஏன் தேவை, அண்ணாவின் மாநில சுயாட்சி, திராவிட மாடல் அரசு, அது மாதிரி முத்தமிழர் கலைஞரோட அரசு திட்டங்கள், இது மாதிரி பல்வேறு தலைப்புல வந்து பேச்சு போட்டி நட்டி ஒரு டிபேட் நரேட்டிவ் செட் பண்ணி பசங்களை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணாரு. மாபெரும் எக்ஸசைஸ் அது. அது மட்டும் இல்லை, இப்போ என்னன்னா அவரை பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து திராவிட முன்னேற்ற ஃப்ரெஷ் பிளட் வந்து உள்ள வந்து சேர்ந்து நிறைய இளைஞர்கள் வந்து சேர்ந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த கொள்கை ரீதியான பதில்கள் என்னன்னா, இந்த சனாதன தர்மத்தை பற்றி அவர் வந்து பேசும்போது அந்த மீட்டிங்கில் நானும் இருந்தேன். அப்போ வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். ஏன்னா இந்த வர்ணாசிரம கொள்கை, மனு தர்ம கொள்கையை வந்து மக்களை பிளவுபடுத்துது, பிறப்பு நடைகளை பிளவுபடுத்துது, அதுதான் நம்ம அடிப்படையில் மூல காரணம் அப்படின்னு. அதை சமத்துவத்தை நம்ம இந்த சமூகத்தில் கொண்டு வரணும்னா தந்தை பெரியார் வழியில், பேரறிஞர் அண்ணா வழியில், முத்தமிழர் கலைஞர் வழியில், தமிழ்நாட்டு முதல்வர் வழியில் வந்து சமத்துவத்தை வந்து சமூக நீதி பேரில் நம்ம கொண்டு வரணும்னா இந்த பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாவில் தகற்றேறின்னு சொன்ன விஷயத்த இங்கே திசை திருப்பி அது நீதிமன்றங்களும் சனாதனத்துக்கும் மனு தர்மத்துக்கும் வித்தியாசம் தெரியாத புரிதெல்லாம் நிறைய பார்த்தோம். ஆனால் அடிப்படையில் என்ன இருக்குன்னா, உத்தரப்பிரதேஷ் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இங்க தமிழ்நாட்டு முதல்வரோட புதல்வன் சனாதன கொள்கைக்கும் மனு தர்ம கொள்கைக்கும் அவர் வந்து களமாடுகிறார் என்ற தெரிஞ்ச செய்தி உத்தரப்பிரதேசத்தில் இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல மக்களுக்கு உணர்ந்து, ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணிலாம் போட்டாங்க, ஏன்னா அது எதிர்மறையா முடியும்னு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, உத்தரப்பிரதேசத்துல இந்த பிரச்சாரம் என்ன ஆச்சுன்னா, இந்தியா கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரோட புதல்வர் அங்க வந்து மனு தர்மக்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்கிறார், அவரோட நம்மளோட ஆள் சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட பட்டியல மக்கள் முழுவதும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தனால்தான் உத்தரப்பிரதேச தேர்தலில் நாடாளுமன்ற சீட்டு குறைஞ்சிருக்குன்னு உள்ள தேர்தல் ரிசல்ட்ஸே உங்களுக்கு தெரியுது. அப்ப வெறும் மேட்டுக்குடி மக்களும் மேல்தட்ட மக்களோட நரேட்டிவை மட்டும் வச்சு இங்க திணிக்கிறது இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல மக்களும் இவரோட சனாதன எதிர்ப்பு கொள்கையும் மனு தர்ம எதிர்ப்பு கொள்கையும் வேற பார்வையில, உண்மையான பார்வையில பாக்குறாங்கன்னு, அம்பேத்கர் பார்வையில பாக்குறாங்க, அண்ணல் அம்பேத்கர் பார்வையில பாக்குறாங்கன்னு, தந்தை பெரியார் பார்வையில பாக்குறாங்கன்னு அவங்க உணர்ந்திருக்காங்க. அப்ப நீங்க சொல்ற இந்த கேலி பேசுறவங்க இப்பதான் காலகாலமா கேலி பேசிட்டு இருக்கவங்க தான். ஓகே சார். சார் நீங்க கலைஞருக்கு இரவு நேர மருத்துவரா பணியாற்றிருக்கீங்க. ஸோ அந்த சமயத்துல நீங்க வந்து உதயநிதிகளை வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து சட்டமன்றத்திலயும் நீங்க வந்து ஒரு ஆக்டிவான ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க. ஸோ மக்கள் மன்றத்திலயும் நீங்க உதயநிதிகளை பார்த்துருக்கீங்க. இது வித்தியாசம் தெரியுதா சார்? இல்ல, ஒரு லீடர்ஷிப்போட எவல்யூஷன் இருக்குல்ல, அந்த லீடர்ஷிப்போட எவல்யூஷன் வந்து பாக்குறது வந்து வியப்பா இருக்கும். இப்ப பேரறிஞர் அண்ணா என்ன பண்ணியிருக்காருன்னா, திமுகவுக்கு தலைமையை வகிக்கணும்னா சில பண்புகள் வந்து அந்த திமுகவோட அமைப்பு முறையே வந்து அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, முத்தமிழரின் கலைஞர் இருக்கும் போது நம்மளோட முதல்வர் வந்து இளைஞரணி செயலாளராக இருக்கும் போது அவரோட அப்ரோச்சும், பிறகு அவரை வந்து பொறுப்புகள் மேலே வர வர அவரோட அப்ரோச்சும் நம்ம சேஞ்சஸ் நம்ம சர்மௌண்டபிளாக பார்க்குற பார்வை ஒரு அரசியல் விமர்சனாக பொதுவாக பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அதே மாதிரி தான் திமுக தலைமைன்னு அசண்ட் ஆகும்போது திமுக தலைமை தாங்குறவங்க தமிழ்நாட்டை தலைமை தாங்கிறதுக்கு சில பண்புகள் இருக்குல்ல, அந்த பண்புகள் அடிப்படையில் பார்க்கும்போது
நம்மளோட இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் வந்து முத்தமிழின் கலைஞர் பார்வையில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்க்ளூசிவாகவும் அனைவருக்குமான இயல்பான ரீச்சபிளான ஆக்சசபிளான அதே நேரத்தில் கொள்கை தீவிரத்தோட ஒரு தலைவராக நம்ம வந்து அவர் வந்து அசண்டாகி வந்ததை பார்க்குறது நம்ம பிரமிப்பாகவும் மகிழ்ச்சியோட பார்க்குறோம். திராவிட இயக்க கொள்கையில திருமிகு உதயநிதி அவர்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்காரு, பிடிப்பா இருக்காரு, எப்படி வந்து பாஜகவுக்கு அச்சுறுத்தலா இருக்காரு, அந்த பத்தி எங்களுக்காக ஒரு 2 வார்த்தைகள். முதலில் மாண்புமிகு துணை முதலமைச்சர், இளைஞரணி செயலாளர், கழகத்தினுடைய எதிர்காலம் என்று கழகம் மட்டுமல்ல கழகத்தின் எதிரிகளும் எதிர்பார்த்திருக்கிற மாபெரும் வருங்கால எங்களுடைய கழகத்தின் தலைவர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீடோழி வாழ வேண்டும் என்று என் சார்பாக, கழக உடன்பிறப்புகள் சார்பாக, ஏன் கோடான கோடி தமிழ் மக்களின் சார்பாக மனதார நான் வாழ்த்துகிறேன். ஏறத்தாழ திராவிட இயக்கம் என்பது RSS போன்ற பாசிச இயக்கங்களுக்கு எதிராக, உயர்வு தாழ்வுக்கு எதிராக, ஒரு சமூக நீதிக்கான சமத்துவத்திற்காக துவக்கப்பட்ட இயக்கம் என்றாலும் தொடர்ந்து நாம் அதில் பயணித்துக் கொண்டு போராடி கொண்டு இருந்த போது கூட சனாதனம் என்கிற ஒற்றை வார்த்தை யாரால் இன்றைக்கு பிரபலமானது என்று சொன்னால் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை உச்சரித்த பிறகுதான் சனாதனம் என்பதே விவாதத்திற்கு வந்தது. அதனுடைய வரலாறுகள் தெரிந்த பிறகு சனாதனம் எவ்வளவு மோசமான ஒரு கொள்கை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஏன், இந்தியாவிலே ஒரு விவாதத்தை கிளப்பக்கூடிய அளவிற்கு அந்த கருத்துக்களை, திராவிட இயக்க கருத்துக்களை உறுதியாக பேசிக்கொண்டு இருப்பவர், பேசிக்கொண்டு இருக்கவும் போகிறார் இன்னும் எதிர்காலத்தில். அந்த மாதிரியான ஒரு இளைஞரணி செயலாளர் என்கிற முறையில் எங்களுக்கு கிடைத்திருப்பது என்பது ஒரு கொள்கை அளவில் ஒரு உறுதியான மனிதராக, தான் பேசியதிலிருந்து ஒரு வார்த்தையை கூட நான் பின்வாங்க மாட்டேன், நான் பேசியது எனது கொள்கை, என் இறுதி மூச்சு வரை நான் அதில் உறுதியாக இருப்பேன் என்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல திராவிட இயக்கங்கள் சார்ந்து மொழி சார்ந்து கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்வில் அவர் கலந்து கொண்ட பொழுது கூட அங்கேயும் அதை உறுதி செய்தார். நாம் இந்த சனாதன பாசிச சக்திகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து குரல் கொடுப்பது மட்டுமல்ல, உறுதியாக இருந்த அந்த சக்திகளை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்று கேரளாவிலும் ஓங்கி குரல் கொடுத்திருந்தார். ஏறத்தாழ இந்தியா முழுக்க இன்றைக்கு அவருடைய செய்திகள், அவருடைய கொள்கை பிரகடனங்கள் பலராலும் வரவேற்கப்படுகிறது, குறிப்பாக இளைஞர்களால் வரவேற்கப்படுகிறது. எனவே எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட கொள்கையில் இன்னும் உறுதியாக பயணிக்கும் என்பதை மாண்புமிகு அமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் அதை செய்து கொண்டிருக்கிறார். இடையறாத உழைப்பின் ஊடே கொள்கைகள், பிரகடனங்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். இன்றைக்கு மட்டுமன்ற, என்றென்றும் இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய வகையில் தன்னை அவர் பரிணமித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒளிமயமான தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு வித்திட வந்திருக்கின்ற துணை முதலமைச்சர் அருமைக்குரிய கலைஞர் அவர்களுடைய பேரன், இன்றைய தமிழகத்தினுடைய வெற்றி நாயகன் முதல்வர் அவர்களுடைய அருந்தவ புதல்வன் மாண்புமிகு உதயநிதி அவர்களுடைய பணிகளை மனதார பாராட்டுகிறோம். மக்கள் பணிகளை மனதார பாராட்டுகிறோம். தொலைநோக்குமிக்க அவருடைய அரசியலை மனதார பாராட்டுகிறோம். நிச்சயமாக கலைஞர் வழியில், தளபதி ஸ்டாலின் வழியில் அவர் வீறு கொண்டு எழுவார். தமிழகத்தில் புதிய எழுச்சியை தருவார்.